ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் உறவுகளுக்குள் வாரும். நீர் குழந்தையாக பிறந்தவுடனே அன்னை மரியாவின் மகனாகவும் யோசேப்பின் மகனாகவும் மக்கள் அனைவராலும் அறியப்பட்டீர். ஆண்டவரே, வாழ்வது என்பது உறவு கொள்வது என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். குடும்பத்திற்குள் இருக்கின்றவர்களோடு உறவு, அக்கம் பக்கத்தாரோடு உறவு, உலக மக்கள் அனைவரோடு உறவு என்று உறவுகள் வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே மற்றும் இன்று மக்கள் எல்லாரும் பயன்படுத்துகின்ற சமூக தொடர்பு கருவிகள் வழியாகவும் சமூக ஊடகங்கள் வழியாகவும் உறவுகளை வளர்க்க முயற்சி எடுக்கின்ற இந்த வேளையிலே எங்கள் உறவுக்குள் வாரும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம். ஏனென்றால் இன்று உலகிலே, குடும்பத்திலே, நண்பர்களிடத்திலே, ஒரு நிறுவனத்திலே பணியாற்றுகின்றவர்களிடத்திலே என்று எங்கு பார்த்தாலும் உறவு சிக்கல்கள். ஒருவர் வருவதை மதிப்பு, பணம், பொருள், பதவி ஆகியவற்றின் அடிப்படையிலே அவர்களோடு உறவு கொள்வதில் பாகுபாடு காட்டுகின்ற நிலைமைகளையும் அறிந்திருக்கின்றோம். வெறுப்பு, விரோதம் என்ற காரணங்களுக்காகவும் இல்லாமை, இயலாமை என்ற காரணங்களுக்காகவும் உறவு சிக்கல்களில் பல குடும்பங்களும் பல தனி மனிதர்களும் தங்களையே இழந்து வருவதையும் என்று பார்க்கிறோம். பிரிந்த குடும்பங்கள், ஆதரவில்லாத குழந்தைகள், குழந்தைகளுடைய ஆதரவு கிடைக்காத பெற்றோர்கள், முதியோர்கள் என்று உறவு சிக்கல்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆண்டவரே, இந்த உறவு சிக்கல்களில் நாங்கள் சரிபடுத்தவும், உறவு சிக்கல்களிலிருந்து நல்ல உறவுகளை மேம்படுத்தவும், எல்லாரும் நல்ல உறவோடு வாழ எங்களால் முடிந்த அனைத்து முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ளவும், இந்த முயற்சிகளிலெல்லாம் நீர் எங்களோடு இருந்து துணை புரிவதால் உறவுகள் மேம்பட வருகின்ற இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா எங்களுக்கு ஒரு தருணமாக அமைய உம்மை எங்கள் உறவுக்குள் வாரும் என்று அன்போடு அழைக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் உறவுக்குள் வாரும்.